அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உதவி செய்வது எப்போது? பெற்றோர்களுக்கு தேவையான உதவி உபகாரங்களை, பெற்றோர்களுக்கு தேவையான அனைத்தையும் பிள்ளைகள் செய்ய வேண்டும். அது எந்த நிலையில் எப்போது அது செய்வது என்பது குறித்த சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு 2 வழிகள் இருக்கிறது. முதலாவது, எந்த பெற்றோர் மாபெரும் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ, அவர்களது தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, அவர்களது மருந்து மாத்திரையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு செல்வ வளம் படைத்தவர்களாக, செல்வ செழிப்புள்ளவர்களாக எந்த பெற்றோர்கள் இருக்கிறார்களோ, அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பண உதவி இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களே செல்வந்தர்கள், மாபெரும் செல்வந்தர்கள் இல்லையா? அதே போல பெற்றோர் தேவையுள்ளவராக இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் ஏழைகளாக, வறியவர்களாக, சிரமப்படுபவர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பிள்ளைகளும் சிரமத்தில் இருக்கிறார்கள், ஏழ்மையில் இருக்கிறார்கள். மகன் இருக்கிறான், மகன் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறான். பெற்றோரும் அப்படி தான் ஏழ்மையாக இருக்கிறாங்க. இப்போ ஏழையாக இருக்கக்கூடிய இந்த மகன் பெற்றோருக்கு பண உதவி செய்ய முடியுமா? ஏனென்றால் மகனாகிய இவருக்கே தேவைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய மனைவி மக்களை பாதுகாப்பதற்கு, இவருடைய உணவு தேவைகள், இன்ன பிற தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போதிய பொருளாதார வசதி மகனுக்கு இல்லை எனும் பொழுது பெற்றோர்களினுடைய சுமையையும் இவன் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் அப்படியே விட்டுவிடலாமா பெற்றோர்களை? இல்லை இல்லை. உணவு விஷயத்தில் பெற்றோர்களை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும். உணவு நீ பிரம்மாண்டமாக சமைச்சு பெற்றோருக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாதாரண கஞ்சி, சாதாரண சோறு, சாதாரண ரசம், சாதாரண பருப்பு, இது நீ சமைச்சாலும் அதில் பெற்றோர்களுக்கும் ஒரு பங்கு நீ உணவு விஷயத்தில் கொடுத்தே ஆக வேண்டும். அதற்கு காரணம் சொல்ல முடியும். எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நான் என்ன செய்கிறது? சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா கூட நீ சாப்பிட்றியா இல்லையா? அதனால் உணவு விஷயத்திலே நாம் என்ன செஞ்சிட முடியாது? பெற்றோர்களை புறந்தள்ள முடியாது. பெற்றோர்களை அந்த விஷயத்தில் இவர் சேர்த்து கொள்ள வேண்டும், இவர் சிரமப்படுபவராக இருந்தாலும் சரியே. அடுத்ததாக, பிள்ளைகளுக்கு அல்லாஹு தஆலா நிறைய செல்வ வளத்தை கொடுத்திருக்கிறான். உதாரணமாக மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே செல்வ செழிப்போடு நல்ல சிறப்பாக இருக்கிறாங்க, வளத்தோடு இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அனைத்து பிள்ளைகளும் இணைந்து அந்த பெற்றோர்களுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் பங்கிட்டு பூர்த்தி செய்ய வேண்டும். உதாரணமாக பெற்றோருக்கு மருந்து, மாத்திரை, உணவு, உடை போன்ற செலவுகள் எல்லாம் 24,000 ரூபாய் ஆகிறதுன்னு சொன்னால், இப்போ 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அது ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், அந்த பிள்ளைகள் செல்வ செழிப்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்ற பட்சத்திலே இந்த 4 பிள்ளைகளும் தலைக்கு 6,000 என்ற ரீதியில் 24,000 ரூபாய் அந்த பெற்றோரினுடைய செலவுக்கு மாதந்தோறும் கொடுத்தாக வேண்டும். சரி, இப்போ 4 பிள்ளையும் பணக்காரனா இல்லைப்பா, 2 பிள்ளை ஃபக்கீராக இருக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அந்த மாதிரி சிரமத்தில் இருக்கிறான். ஆனால் 2 பேர், மீதமுள்ள 2 பேர் பெரிய செல்வந்தராக இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த செல்வந்தராக இருக்கக்கூடிய அந்த மகனார் அந்த 2 பேரும் அந்த பெற்றோருக்கான அந்த பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஏழையாக உள்ள அந்த 2 சகோதரர்களையும் சகோதரிகளையும் என்ன செய்ய முடியாது? இந்த செல்வந்தராக உள்ள இருவரும் சட்டம் பேச முடியாது. நாங்கள் என்னையை மட்டும்தான் பெற்றாங்களா, உன்னையை பெறலையா அப்படிலாம் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஏழை, அவங்களுக்கே இல்லை. இந்த 2 பேருக்கெல்லாம் செல்வம் கொடுத்துருக்குறான். அப்போ இந்த 2 பேரும் பெற்றோருக்கான மருந்து மாத்திரைகள் உட்பட உள்ள எல்லா விஷயங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ளைங்கிறதெல்லாம் கிடையாது. ஆம்பளை புள்ள தான் கவனிக்கணும், பொம்பளை புள்ள கவனிக்கணும் அப்படிலாம் இல்லை. சரிசமமாக பங்கிட்டு கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில். அதே நேரத்தில் எல்லா பிள்ளைகளும் செல்வந்தர்களாக இருந்தும் பெற்றோரை கவனிக்கலைன்னு வைங்க, ஒரே ஒரு பையன் மட்டும் கவனிக்கிறான். அந்த பையனுக்கும் மாதம் ஒரு 50,000 ரூபா தான் சம்பளம் வருது. அதில் 24,000 ரூபா பெற்றோர் என்ற செலவுக்கே கொடுத்துட்றான். மீதமுள்ள அந்த காசை வச்சு இவனுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள், வாடகை, கரண்ட் பில்லு, அதை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட
பெற்றோரை நாம் விட்டுவிடக்கூடாது என்று இவன் சிரமம் எடுத்து தன்னுடைய வருவாயில் ஒரு பகுதியை பெற்றோருக்கு கொடுத்து பெற்றோருக்கு உண்டான அனைத்தையும் செய்கிறான் என்றால் இவனுடைய சிறப்பு மறுமையில் உயர்ந்ததாக இருக்கும். மற்றுமுள்ள 3 பிள்ளைகளும் மறுமையில் தண்டிக்கப்படுவார்கள் அல்லாஹ்வினால். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, பெற்றோர்களை நிர்கதியாக விடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. பெற்றோரின் தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடையை பற்றி பிடித்துக்கோள், ஏனென்றால் அவளது பாதங்களுக்கு கீழே ஜன்னத் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பெற்றோருக்கு செய்ய வேண்டிய அந்த பொறுப்புகளை, அந்த கடமைகளை, அந்த தேவைகளை பிள்ளைகள், செல்வந்த பிள்ளைகள் பங்கிட்டு அவர்களுக்கு மத்தியிலே செய்வது அனைவருக்கும் அதில் நன்மை கிடைக்க காரணமாகும். பெற்றோர்களை நாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது. அவர்கள் நம்மை பொருந்தி கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை புரிந்து அறிந்து செயல்படுபவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்குவானாக. ஆமீன்.